ஓகே. இப்ப வந்து இது வந்து பழைய வெப்சைட் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பழைய வெப்சைட்டோட பிளஸ் மைனஸ் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். இது வந்து புது வெப்சைட். பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது புது வெப்சைட். பட் ஆஃப்டர் இது வந்து நல்ல ரேங்கிங்ல தான் இருந்தது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர்னு போட்டா கூட டாப்ல தான் இருந்தது. ஆஃப்டர் ரீடிசைனு ஃபுல்லா ரேங்கிங் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்க்கு எதனா எஸ்இஓ பண்ணிருக்கீங்களா வேணும் இதுக்கு முன்னாடி? ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஏதாவது? இல்ல இல்ல சார். ஓகே, நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ எதனா எஸ்இஓ ஆக்டிவிட்டிஸ் நீங்க எதனா பண்ணிருக்குமா, இல்லை பேக்லிங்க் எதனா பண்ணிருக்குமான்னு செக் பண்ணிக்கிறேன். நான் செம்ரஷ்ல ஓவரால் வெப்சைட்டை அனலைஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இங்கே வந்து ஓரளவுக்கு தெரியும். ஓகே. இது எல்லாமே நம்ம டாக்குமெண்ட் தான் பண்றோம். ஆல்ரெடி 3 வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். இது வந்து 4th வீடியோவா வச்சுக்கலாம். ஒரு சிலது ரெக்கார்ட் பண்ண முடியாது வேணும். ஒரு சிலது நம்ம வந்து சீக்கிரட்டா சில விஷயங்கள் பண்ணுவோம், அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ வந்து நான் டொமைன் ஓவர்வியூல போயிட்டு உங்க வெப்சைட்டை பழைய வெப்சைட் தான் செக் பண்ண போறேன். புது வெப்சைட் நான் செக் பண்ண போறது இல்லை. ஸோ இங்கே இந்தியான்னு சேஞ்ச் பண்ணி நமக்கு இந்தியாவில் பெங்களூர் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் தேவைப்படுது. ஸோ பாருங்க, இதுதான் ரைட் நவ் உங்களோட வெப்சைட்டோட ஸ்டேட்டஸ். அத்தாரிட்டி ஸ்கோர் 5 இருக்குது. மேபி வந்து டொமைன் ஏஜ் செக்கர் போயிட்டு நான் இங்கே வந்து டொமைன் ஏஜ் வந்து செக் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச உங்கள் டொமைன் வந்து பழைய டொமைன்ன்றதுனால டொமைன் அத்தாரிட்டி வந்திருக்கு. மற்றபடி எஸ்இஓனாலாம் டொமைன் அத்தாரிட்டி வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ யூஸ்வலாக வந்து உங்களுக்கு பழைய டொமைன் இருந்ததுன்னா ஜென்ரலாக கொஞ்சம் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா யாருன்னா தேடி இருப்பாங்க, யாருன்னா கிளிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே. அதை வச்சு கொஞ்சம் அத்தாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, பேஜ் அத்தாரிட்டினா என்ன, டொமைன் அத்தாரிட்டினா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஓகே. டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதான் வந்து இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களோட ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். பாருங்க 2 இயர்ஸ் 10 மந்த் ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் கிட்ட கணக்கு வருது. ஸோ அதனால வந்து இவங்க வந்து கொஞ்சம் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, லோ அத்தாரிட்டி ஸ்கோர் 5 தான் இருக்குது, லோ அத்தாரிட்டி தான் இருக்குது. ஸோ ஆர்கானிக் டிராஃபிக் 17 இருக்குது எவ்ரி மந்த்துக்கு. பெய்ட் டிராஃபிக்லாம் ஒன்றும் கிடையாது. ரெஃபரல் டொமைன் 68. ரெஃபரல் டொமைன்னா ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு லிங்க். ஓகேங்களா? இப்போ 68க்கும் 85க்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் இங்கே சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ ரெஃபரல் டொமைன் வந்து உங்களுக்கு வந்து 68 இருக்குது, கரெக்டுங்களா? அது வந்து பேக் லிங்க் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருந்தது? ஒரு நிமிஷம். 85 இருந்தது. ஸோ அதோட மீனிங் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து 68 வெப்சைட்ல இருந்து 85 பேக் லிங்க் வந்திருக்குது. ஓகேங்களா? இது வந்து பழைய வெப்சைட்டுக்கான டேட்டா. ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா நான் அதையும் சொல்லிடுறேன். 68 வெப்சைட்ல இருந்து இத்தனை லிங்க். அதாவது வந்து அது எப்படி சார் 68 வெப்சைட் வந்து 85 பேக் லிங்க் வரும்னா, ஒரு சில வெப்சைட்ல இருந்து 2 பேக் லிங்க் கூட வந்திருக்கலாம். ஒரு சில வெப்சைட்ல 3 பேக் லிங்க், 5 பேக் லிங்க் கூட வரலாம். புரியுதுங்களா? புரிஞ்சுதா இல்லைங்களாங்க? ஹலோ ஹலோ இன்டர்நெட் ஸ்லோவா ஆயிடுச்சுங்க, அதனால தான். ஓகே, நான் மறுபடியும் வச்சுக்கிறேன். என் சைடில் தான் ஸ்லோவா இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா? 68 ரெஃபரல் டொமைன்ல இருந்து 85 பேக்லிங்க் வந்திருக்குது. ஸோ அதோட இல்ல மீனிங் அங்க ஸ்டாப் ஆச்சு சார். அங்க இருந்து புரியல. இப்போ பாருங்க, அங்கதான் வாசல். இப்போ 68 வெப்சைட்ல இருந்து
அது 68 வெப்சைட்ல இருந்து 85 பேக்லிங்க் இருக்கு. ஒரு சில வெப்சைட்ல இப்போ ஃபேஸ்புக்ல இருந்து நீங்க ஒரு லிங்க் வந்து உங்க வெப்சைட்டுக்கு கொடுக்குறீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு தான் இதை நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஒரு நிறைய போஸ்ட் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இது ரியாலிட்டியில் இப்படி பண்ண முடியாது. 10 போஸ்ட் போட்டிருக்கீங்க. இப்போ 10 போஸ்ட்ல இருந்து 2 போஸ்ட்ல இருந்து நீங்க வந்து சேம் உங்க வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் கொடுத்துருக்கீங்கன்னா, அப்ப எத்தனை வெப்சைட்ல இருந்து பேக்லிங்க் வந்திருக்குது? எத்தனை வெப்சைட்? ஃபேஸ்புக்ன்றது ஒரு வெப்சைட் தானே? ஆமா. அப்ப 10 போஸ்ட் போட்டிருக்கீங்க. அந்த 10 போஸ்ட்ல இருந்து 2 பேக்லிங்க் வந்து உங்க வெப்சைட் கொடுத்துருக்கீங்க. அப்ப எத்தனை பேக்லிங்க் ஆச்சு? ஒரு வெப்சைட்ல இருந்து 2 பேக்லிங்க் கொடுத்துருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி தான் இங்க 68 வெப்சைட்ல இருந்து 85 பேக்லிங்க் வந்திருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ரெஃபரல் டொமைன் வேற, பேக்லிங்க் வேற. நம்ம ரெஃபரல் டொமைன் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்கானிக்கான கீவேர்டு 6 இருக்குது. டிராஃபிக் ஷேர் 3% தான் இருக்குது. ஓகே. இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். ஸோ இது வந்து உங்களோட கீவேர்டு ஆல்ரெடி பொசிஷனிங்ல இருக்குது. ஆல்ரெடி சம் வால்யூம், சம் ரேங்கிங் இருக்குது. என்னன்னு நான் காமிக்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டா இது எல்லாமே போயிடும். ஏன்னா நம்ம டோட்டல் வெப்சைட்டே மாத்துறோம், கண்டென்ட்டையும் மாத்துறோம். ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பெட்கேர் பெங்களூர் பொசிஷன் 6ன்னு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி டிராஃபிக் வந்து 15 இருக்குது. வால்யூம் 390 இருக்கு. இந்த வால்யூமே கம்மி தான். ஓகேங்களா? அதே மாதிரி பெட்கேர் பெங்களூர் வந்து பொசிஷன் 8 இருக்குது. டிராஃபிக் 2 தான் இருக்குது. ஸோ இதை நான் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். நீங்க உங்ககிட்ட இந்த டூல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு பிசினஸ் ஓனர்னா இதெல்லாம் நீங்க இனிமே செக் பண்ற மாதிரி தான் இருக்கும் ரெகுலரா. ஓகேவா? உங்க சைட்ல இருந்து நீங்க செக் பண்ணி இம்ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பெட்கேர் பெங்களூர் ஸோ இதில் எதுவும் இல்லை. மோஸ்ட் ப்ராப்ளி வந்து இங்கே இந்த 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 இடத்துல எங்கன்னா வந்து ரேங்கிங் வரும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அவங்க வந்து இந்த இமேஜ் லிங்க்டு வேணும் பெட்கேர். மேபி இமேஜ் வந்து ரேங்க் ஆகலாம். ஸோ இங்கே நான் இமேஜும் செக் பண்ணிக்கிறேன். இதில் எதனா உங்கள் இமேஜ் இருக்கான்னு பார்த்துக்குங்க ஒரு முறை. மேபி ஜஸ்ட் ஸ்டைலாக கூட இருக்கலாம். எங்கேயும் இல்லை. இமேஜ் வந்து ரேங்கிங் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இமேஜ் பேக்லிங்க்கும் சம்டைம்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இமேஜ் வந்து அதாவது வந்து பொசிஷனிங்கில் லிங்க் ரேங்க் ஆகலைங்க, இமேஜ் தான் ரேங்க் ஆகுது. மேபி ஹிட்டனாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பெட்கேர் பெங்களூர் வால்யூம் 320 இருக்குது. எல்லாமே வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் நம்ம பேக் லிங்க் பண்ணும்போது ஹையஸ்ட் வால்யூம் இருந்தது. உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதோட ஹையஸ்ட் வால்யூம் வந்து இங்கே எதுவுமே காமிக்கல. ஆக்சுவலாக வந்து பெட்கேர் சர்வீசஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பெட்கேர் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்லாம் எடுத்துருந்தோம் இல்லைங்களா? அதோட வால்யூம் இதை விட ஹையா இருந்தது. அன்னைக்கே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இவ்வளோதாங்க உங்க வெப்சைட்ல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ். இப்போ நம்ம ரீடிசைன் பண்ணா என்ன ஆகும்னு சொல்ற பாருங்க. இது எல்லாமே போயிடும். ஏன்னா இந்த கீவேர்டுக்கு ஆல்ரெடி உங்க வெப்சைட்ல கண்டென்ட் இருக்கும். பாருங்க, இந்த கீவேர்டுக்கு ஆல்ரெடி உங்க வெப்சைட்ல கண்டென்ட் இருக்கலாம். பெட் சர்வீசஸ் இருங்க, நான் ஒரு முறை இங்கே சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பெட் பேரன் பேஸ்ட் இன் பெங்களூர், இது கீவேர்டு கிடையாது, நீங்கள் மென்ஷன் தான் பண்ணியிருக்கீங்க. பெட் போர்டிங் சர்வீஸ் இன் பெங்களூர், இந்த கீவேர்டு இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே ஒன்று பார்த்துட்டே வரலாம். இங்கே வந்து பெட் பேரன்ஸ் பெங்களூர். ஓகே, இவ்வளோதான் கீவேர்டை போட்டிருக்கீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? வேணும் இதில் கீவேர்டே இல்லை. உங்கள் ஹோம் பேஜில் கீவேர்டே இல்லை. பட் நாம பிளான் பண்ண வெப்சைட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். நான் இன்னொன்று சொல்கிறேன். இங்கே யூஐ டிசைனர் பண்ணுற தப்பு என்னன்னா, அவங்க அப்படியே விஷுவலாக கொண்டு வந்துடுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து விஷுவலாக இருந்தால் மட்டுமே ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து அவங்க வந்து யூஐஎக்ஸ்லாம் பண்ணி இப்போ நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நம்ம டிசைனர் வந்து யூஐஎக்ஸ்லாம் போட்டு அவங்க டிசைனாக கொண்டு வந்திருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் யூஐஎக்ஸும் தேவை, சேல்ஸும் நடக்கணும். அப்போ அப்படி என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ரிமூவ் பண்ணிட்டு கீவேர்டை போடுங்க. இதில் ஆடியன்ஸுக்கு வந்து கீவேர்டு இருந்தா நம்ம கரெக்டான வெப்சைட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் ஆட்டோமேட்டிக்கா வரும். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து இங்க வந்து கீவேர்டு தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இதுதான் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க, ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேக் லிங்க் பண்றதுக்கு முன்னாடி
இதை வந்து ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக பண்ணணும். நான் வேணா ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் வந்து விஸ்வா கிட்ட சொல்லிடுறேன். என்னென்ன ஓகே கீவேர்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும்னு நான் அவர்கிட்ட கனெக்ட் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேங்களா? அவர் பண்ணுவார் அதை. ஓகே ம் வேணும்னா நீங்களும் பண்ணலாம். பட் புது வெப்சைட்டு கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குன்னா அவரே பண்ணுறது பெட்டர். ஓகே. ஓகே ஸோ இங்கேயுமே வந்து கீவேர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வருமா இப்போ திரும்ப பாருங்க. அவங்க ஹனியும் சுகுணாவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா பெங்களூருன்னு போடுறாங்க. பெங்களூருன்னே போடக்கூடாது. இந்த பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லையும் பாருங்க பெங்களூருன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது கீவேர்ட் கிடையாது. பெங்களூருன்றதா நம்ம மென்ஷன் பண்ணணும். பெங்களூருன்றதை மென்ஷன் பண்ணக்கூடாது. மேபி மீனிங் சேம் தான். பட் கீவேர்டுன்றது ஒன்று இருந்தே இருக்கு இல்லையா? அதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆமா ஆகணும். அதே மாதிரி இப்போ இமேஜஸ் இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். இதெல்லாம் இமேஜ் தெரியுதுங்களா? சேவ் இமேஜ். சேவ் இமேஜ் போட்டால் இங்கே என்ன வருது பாருங்க, ரிவ்யூ ஸ்பெக்ட் ஐகான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ என்னோட வெப்சைட்ல நான் செக் பண்ணுறேன். என்னோட வெப்சைட்ல நான் ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணலைங்க. இப்போதான் ஹோம் பேஜ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பெண்டிங் ஒர்க்ஸே இருக்குது. ஸோ ரைட் கிளிக். எதுவுமே இமேஜ் இல்லை. ஸோ இமேஜே அவங்க யூஸ் பண்ண காணோம் அதிகம். இந்த இமேஜ் பார்க்கலாம். ரைட் கிளிக், சேவ் இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? தீப்தி டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு போட்டுருங்க. இந்த மாதிரி போடக்கூடாது. இதுக்கு வந்து கீவேர்டு இருந்தால் பெட்டராக இருக்கும். அதுக்காக ஓவர் டூவும் பண்ணக்கூடாது. கீவேர்டு இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்காக ஓவர் யூசேஜும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சோ இப்போ இங்க என்னோட இமேஜ்ல எப்படி போட முடியும்? இதுல என்னோட பேஜ்ல புரியலங்க. இப்ப அங்க நேம் இருந்தது இல்லையா? இப்ப இங்க என்ன வந்துச்சு? இந்த இமேஜ்ல செக் பண்ணுங்க. இல்லைங்க, உங்க இமேஜ்ல எதுவுமே இல்லை. தெரியுதுங்களா? ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அவங்க டிசைன் ஓகே பண்றதுக்காக போடுவாங்க இதெல்லாம். நம்ம அதை அப்படியே எடுத்து போடக்கூடாது. இதை ஆப்டிமைஸ் பண்ணாதான் நம்ம வந்து எஸ்இஓ பண்ணாலும் சரி, கூகுள் ஆட்ஸ் பண்ணாலும் சரி ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட். ஸோ இங்கெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் வந்து இங்க சம் கண்டென்ட் எழுதியிருக்காங்க. ஏதாவது ஒரு கீவேர்டு கண்டிப்பா இருக்கணும். நான் ஆல்ரெடி கீவேர்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன். கரெக்டுங்களா? ஓகே கீவேர்டு உங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு ஆன் பேஜ் எப்படி பண்றதுன்னு தெரியும். அது பிரகாரம் நீங்க இதை பண்ணி ஆகணும். இப்போ ஹவர் சர்வீசஸ் இப்போ செல்லதுக்கு நான் இன்னொன்று சொல்றேன். ஓவர் ஆப்டிமைஸ் பண்ணக்கூடாது. போயிட்டு எல்லா இமேஜுக்கும் கீவேர்டு அப்படியே ஸ்டப் பண்ணக்கூடாது. ஓகே சில கீவேர்டு ஒரு டைம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு டைம்ல அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது ஏன்னா இமேஜுக்கும் கீவேர்ட் போட்டு பேராகிராஃப்லையும் போட்டு ஹெட்டிங்லையும் போட்டு ஸ்டஃப் பண்ண மாதிரி ஆகும். ஸ்டஃப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து போர்டிங் டே கேர். ஓகே, போர்டிங் டெய்லி கேர்னு போட்டிருக்காங்க. ஓகே, ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ண தேவையில்லை. இதில் என்ன ஹெட்டிங் இருக்கோ அதே இருக்கட்டும். நான் அதுதான் சொல்கிறேன். ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்ம ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயுமே போய் கீவேர்டு ஸ்டஃப் பண்ணக்கூடாது. எல்லாத்துலேயும் கீவேர்டு போட்டிங்கன்னா அப்போ வந்து கீவேர்டு ஸ்டஃபிங்காக மாறிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஹோம் பேஜில் நம்ம ஆல்ரெடி ஒரு 5 கீவேர்டை டார்கெட் பண்ண போகிறோம். அந்த கீவேர்டு ரிலேட்டடாக இருக்கட்டும். இது வந்து சர்வீசஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் இப்படி இருக்கட்டும், அது பரவாயில்ல. ஆனால் வந்து இதில் மெயினான கீவேர்டு எதுன்றதை அதை நம்ம ப்ரைமரியாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறது, அப்புறம் ஹெட்டிங்கில் இங்கே மெயினான கீவேர்டு கொடுக்குறது, அதெல்லாம் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அவர் ஃபைல் கொடுத்தா தான் இந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பேக்லிங்க் ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் ஒரு ஃபார்மேட் மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். அது பிரகாரம் நம்ம வந்து இது பண்ணலாம். முடிஞ்சா இதை நீங்கள் வந்து அவர் லாகின் டீடைல்ஸும் கொடுக்க மாட்டாரு விஸ்வா, எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சைட் இன்னும் பெண்டிங்ல இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஆன் பேஜ் எஸ்இஓ தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் உங்களுதுல. ஓகேங்களா? இப்போ இங்கே என்னென்ன கண்டென்ட் இருக்குது இங்கெல்லாம் பாருங்க. நம்ம கொடுத்த கண்டென்ட் இன்னும் வரல. நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த இடத்துல வந்து அவங்க கண்டென்ட் போட்டாவே நம்மளுக்கு இந்த இடத்துல கண்டென்ட் போட்டாவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். கீவேர்டு வந்து ஓரளவுக்கு அட்டாச் பண்ண மாதிரி ஆகும். அதாவது வந்து வெப்சைட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ மீதி எல்லாம் ஹெட்டிங் ரொம்ப பேராகிராஃப் நம்ம போட போறது இல்லை. இது இந்த விஷுவலா என்ன இருக்குதோ அந்த விஷுவலாவே நம்ம வந்து மேனேஜ் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதுக்கு தான் நம்ம வந்து இங்க FAQ செக்ஷன் ஒன்று ஆட் பண்ணிட்டு கீவேர்ட்ஸ் எல்லாமே இங்க வர மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த யூஐயை டிஸ்டர்ப் பண்ணாம. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் ஓகே தான். டிசைன்லாம் நல்லா வந்திருக்குங்க, யூஐ டிசைன்ஸ். ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இமேஜ் வந்து பர்த்டே பார்ட்டிஸ்ன்னு இருக்கா, பர்த்டே பார்ட்டிஸ். ட்ரஸ்டட் பெட் பேரண்ட் இருக்கா, ட்ரஸ்டட் பெட் பேரண்ட்ஸ். இப்படியே இருக்கட்டும். நீங்க எதுவும் இது பண்ண தேவையில்ல.
ம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து உங்களோட ரிவ்யூஸ் வரணும். அந்த ரிவ்யூஸ்ல இப்ப இங்க எத்தனை இந்த ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா? இங்க வந்து ரிவ்யூஸ் எடுத்து போடுங்க. உங்களோட GMBல இருக்கு பாத்தீங்களா? ஓகே. இருக்கு பாத்தீங்களா? இந்த ரிவ்யூஸ் எடுத்து போடுங்க. இதுல எதெல்லாம் வந்து கீவேர்டு இருக்குதோ இதுல எதெல்லாம் கீவேர்டு இருக்குதோ அந்த ரிவ்யூஸ் எடுத்து போடுங்க. ஓகேங்களா? அதுவும் நான் இன்னொன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இருங்க. சர்வீசஸ் பேஜ்லாம் இன்னும் ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். எல்லா பேஜிலும் இது வருதான்னு பார்த்துக்குங்க. எல்லா பேஜிலும் இந்த செக்ஷன் வருதான்னு பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் ஒரு 6-7 ரிவ்யூ செக்ஷன் இருக்குது. இதில் உங்கள் கஸ்டமரோட நேம் போடுங்க. அதே மாதிரி உங்கள் கஸ்டமரோட ஃபோட்டோ எழுதுனா பாருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபோட்டோவோட இந்த நேமோட போட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரிவ்யூஸை இவ்வளோ பெருசாக தேவையில்ல, சின்னதாக வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட ஓகே. கஸ்டமரோட ரிவ்யூ, கஸ்டமரோட ஃபோட்டோஸ் வித் கீவேர்டு. இதில் எதனா கீவேர்டு இருக்கான்னு நான் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். ம். ஸோ பெட் கேர்னு இருக்குது. சில பேர் கீவேர்டே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா கூட போடுங்க. பட் இன்னொன்று சொல்கிறேன், நான் ஸ்டஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ரொம்ப ஸ்டஃப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில கீவேர்ட்ஸ் மட்டும் அதை வந்து ஓகே ஒன்று பண்ணலாம். கீவேர்டு இருக்கிற மாதிரி போட தேவையில்ல. நல்ல ரிவ்யூஸ் எது இருக்குதோ அதை நீங்கள் எடுத்து போடுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் கீவேர்டு போட்டால் ஸ்டஃபிங்கில் தான் வந்து நிற்கும் மறுபடியும். பாருங்க, இப்போ வந்து நம்ம பண்ணுறோம். இதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். அந்த மிஸ்டேக்ஸ் திரும்ப ரிகவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, இது என்னதுன்னு தெரியல. இவங்க மேபி வீடியோக்காக போட்டிருக்காங்களா? இது ஓகே. போட்டோஸ் கேலரியில போட்டோஸ் போடலாம். நீங்க இப்ப எப்படி வீடியோ ரிவ்யூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணுங்க. அப்படியே எடுத்து ஓகே. போடக்கூடாது. வீடியோ 1 வீடியோ 2 அப்படிலாம் போடக்கூடாது. எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணி போடலாம். இங்க வந்து பிளாக் வரும் பாத்தீங்களா? அவங்க இங்கே வந்து ரீட் பிளாக் போட்டிருக்காங்க. இது வந்து பிளாக் வந்து என்ன பண்ணணும் நான் நெக்ஸ்ட் சொல்றேன். அதுபடி நம்ம பிளாக் வந்து எழுத ஓகே. ஆரம்பிக்கலாம். ஓகே, டன். இவ்வளவுதான். இப்போ இப்போதைக்கு நீங்க வந்து பேக் லிங்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணணும். நான் உங்ககிட்ட கீவேர்டு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அந்த கீவேர்டில் நெக்ஸ்ட் மீட்டிங்கை வந்து உடனேவே மேபி இன்னைக்கே இல்லை நாளைக்கே வந்து காலையில் கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட கீவேர்டு இருக்கு இல்லைங்களா? உங்கள் ஐடியாவை எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இந்த பேஜில் இந்த இடத்துலலாம் கீவேர்டு போடலாம் சார், இதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க கரெக்டுங்களா? இந்த பேஜில் இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம் சார்னு உட்காந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கே கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நாளைக்கே கனெக்ட் பண்ணிட்டு நீங்க சொல்றதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதுல என்ன சர்வீஸ் பேஜே நிறைய இருக்குது. அதை நீங்க தான் பண்ணணும். ஓகே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் பேஜை நான் உங்களுக்கு கரெக்ஷன் நீங்க பண்ணுங்க. அதுல கரெக்ஷன் வந்தா நான் திரும்ப கரெக்ஷன் சொல்றேன். அடுத்தடுத்த பேஜஸ் வரும்போது நீங்களே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சரி சார். ஓகே. இப்போ இதுதான் இன்னைக்கு டாஸ்க்குங்க. உங்களோட டாஸ்க்கு, உங்களோட எம்ப்ளாயோட டாஸ்க்கு. இது ஃபர்ஸ்ட் ஆன் பேஜ் எஸ்இஓ முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பேக்லிங்க் போக முடியும். அதுக்கு முன்னாடி பேக்லிங்க் போக முடியாது. ஏன்னா பேக்லிங்க்னு ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கும், ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். நாளைக்கு வந்து நீங்க இது நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா செஷன் இருக்கும். ஓகேங்களா? நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆன் பேஜ்ல நீங்க உங்க ஐடியாவை எனக்கு சொல்லுங்க, நான் என்னோட கரெக்ஷனை சொல்றேன். அதுக்கப்புறமா வந்து அங்க இருந்து வந்து எப்படி வந்து ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் அங்கேருந்து எப்படி மூவ் ஆன் பண்றது அப்படின்றது சொல்றேன். இதுல என்ன சர்ச் கன்சோல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது, வெப் மாஸ்டர் டூல்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அது நான் விஸ்வா கிட்ட சொன்னா அவங்க அதை இன்பில்டா அவங்க பண்ணிடுவாங்க. அதை நான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே, சரி. ஓகே. நாளையிலேருந்து பேக் லிங்க்கான ஸ்ட்ரக்சர் நான் சொல்லுவேன். அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுப்பேன். உங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட கொடுத்துருங்க. அவங்களுக்கு வேணா வந்து இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நாளைக்கு வேணா உங்க ஸ்டாஃபுக்கு. சரி. ஓகே. பேக் லிங்க் வந்து ஒரு 12 to 15 கைண்ட் ஆஃப் பேக் லிங்க் இருக்குது. மேக்ஸிமம் ரிகவர் பண்ணலாம். ஏன்னா பேக் லிங்க் வந்து இப்போ மாதிரிலாம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய பேக் லிங்க்ஸ் ஆப்ஷன்ஸே இப்போல்லாம் வர மாட்டேங்குது. நிறைய ஃப்ரீ பேக் லிங்க்ஸும் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் அதை மேக்ஸிமம் எப்படி ட்ரை பண்ணுறது, எப்படி கெயின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். காம்படிட்டர்ஸ் அப்படியே டெய்லியுமே கனெக்ட் பண்ணலாம். நாளைக்கு வெனஸ்டேவா?
நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்டாண்டர்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு என்ன இருக்குதோ நான் வந்து சொல்லிடுறேன். தேர்ஸ்டே திரும்ப பிரேக் இருக்கும். நீங்கள் இந்த டூல்ஸ் வாங்கிக்கிங்க. டூல்ஸ் எஸ்ஏ டூல்ஸ் எங்கே வாங்கணும்னு நான் சொல்லிடுறேன். அதை வாங்கிட்டு உங்கள் ஸ்டாஃபுக்கும் கொடுத்துருங்க. சரி, ஓகே சார். ஹலோ. சார் கேக்குது. 2 பேர் இருக்காங்களா இல்லை ஒருத்தர் தான் இருக்காதா? இப்போ ஒருத்தர் தான் இருக்காங்க. ஓகே. ஏன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து பெருசு வேணும். உங்களுக்கு வால்யூமும் ஹையாக தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கோம். வால்யூமும் ஹை, காம்படிஷனும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் ரீடிசைன் வேறு நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ரீடிசைன்னா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து திரும்ப வரும். ஆமா. ஸோ நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்துனா இந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், வெப்சைட்டோட ஸ்பீட் ரொம்ப முக்கியம். அது வந்து விஷுவல் பண்ணுவாங்க. வெப்சைட் ஸ்பீட்லாம் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. இன்னொன்று சொல்கிறேன், வெப்சைட் ஸ்பீடு இப்போ நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணாலும் மறுபடியும் அது ஸ்பீடு வந்து லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மறுபடியும் நம்ம கரெக்ஷன் பண்ணி தான் இது பண்ணணும். அதுதான் வெப்சைட் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணணும். இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க ஆன் பேஜில் இதில் என்ன பண்ணணுன்றது. ஒரு பேஜ் வந்து நீங்களா முயற்சி பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அது. ஓகே சார். ஓகேங்களா? ஏன்னா டவுட் இருக்கா? இல்ல ஒண்ணும் இல்ல. நான் பேஜஸ் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு சோ எங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு என்னோட ஐடியா என்ன இருக்கு சொல்றேன். அப்புறம் நீங்க விஷுவல் சார் கிட்ட பேசிட்டு சேஞ்சஸ் பண்ணலாம் சார். அதுல கரெக்ஷன். ஓகே, டன். ஓகே. சரி சார், தேங்க் யூ சார். ஓகே, நாளைக்கு கனெக்ட் பண்ணுங்க. நாளைக்கு மிஸ் பண்ணாதீங்க. சேம் டைமிங் தான். ஓகே, டன். ஓகேங்க. ஓகே, பை. தேங்க் யூ சார். பை.